புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட வளர்வதுண்டு. வெறும் தோல்விகள் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? இறந்ததாய் நினைத்திருந்த விதைகளுக்கு மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்தது, நாம் இதுவரை இறக்கவில்லை, நம்பிக்கையை மட்டும்தான் இழந்திருந்தோம் என்று. வறுமைக்கு பின்வரும் செல்வமும், அழுகைக்கு பின்வரும் தைரியமும், தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும். செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும். தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை பயமும் இல்லை, பாரமும் இல்லை. உங்கள் திறமையை மற்றவர் நம்புவதற்கே வெற்றி தேவைப்படுகிறது. நீங்கள் நம்புவதற்கு ஒரு தோல்வியே போதும். என்னை வீழ்த்திவிடலாம் என உனக்கிருக்கும் நம்பிக்கையை விட, வீழ்ந்தாலும் எழுந்து விடலாம் என எனக்கிருக்கும் நம்பிக்கை அதிகம். முயன்று பார். கூட்டத்தில் நிற்பது எளிது, தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை. விடிவோம் என்றுதானே விழுகிறது சூரியன், வளர்வோம் என்றுதானே தேய்கிறது சந்திரன். உன்மீது நம்பிக்கை வை, இந்த நிலையும் நிச்சயமாக மாறும். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு, அதுவும் ஒரு வகை வெற்றிதான். சின்ன சின்ன செலவுகளை குறையுங்கள், காரணம் எவ்வளவு பெரிய கப்பலையும் சிறிய ஓட்டை மூழ்கடித்துவிடும். பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும். எது எளிதானதோ அது நீண்ட காலம் நீடிக்காது. எது நீண்ட காலம் நீடிக்கிறதோ அது எளிதானது கிடையாது. நீ உன் சிறகை விரிக்கும் வரை நீ எட்டும் உயரம் யார் அறிவார்? உண்மை என்பது உண்மைதான், யாரும் நம்பாமல் விட்டாலும் கூட. பொய் என்பது பொய்தான், எல்லோராலும் நம்பப்பட்டாலும் கூட. அமைதியான கடல் ஆழமில்லாதது போலத்தான் தோன்றும், அதுபோல பொறுமையான மனிதன் பலம் இல்லாதவன் போலத்தான் தோன்றுவான். வாழ்க்கையில் கடினமான இலக்கை அடைய முயலுங்கள். நீங்கள் வென்றால் அதனை வழிநடத்தலாம், தோற்றால் அதற்கு வழிகாட்டலாம். சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, சந்தோஷமாகவே எந்நாளும் வாழ்ந்திடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும். நடந்து வந்த பாதைகளெல்லாம் முள்வேலிதான், நடக்கின்ற பாதைகளும் கரடு முரடுதான். நடக்க போகும் பாதைகளும் துன்பம் துயரம்தான். நம்பிக்கை ஒன்றே நம் காலனி, நினைவுகள் மட்டுமே நிவாரணம். உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் மனதை வலிமையாக்குங்கள். மனதைரியத்தை இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்தவனாகிறான். வாழ்க்கை குறுகியது, வாழுங்கள். கோபம் தேவையற்றது, தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானவை, அதை ரசியுங்கள். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது. உலகிலேயே மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது. உன்னை நீ யோக்கியனாக மாற்றிக்கொண்டால் போதும். உலகில் ஒரு அயோக்கியன் குறைந்து விட்டான் என்று நீ உறுதியாக நம்பலாம். நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். வலி கொடியது, தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே, வாழ்க்கை பெரியது. எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை. எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மறக்காதீர்கள், எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு. போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை போராடு. அடுத்தவனுக்கு 1000 அறிவுரைகள் சொல்வதை விட அதில் ஒன்றை கடைபிடி. தாங்கள் செய்யும் தவறுகளுக்கு அவரவர்கள் சூட்டிக்கொள்ளும் அருமையான பெயர்தான் அனுபவம்.
உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பதில்லை, தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியுமா என்று பார். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார். இப்படி செய்தால் 60 வருட வாழ்க்கையை உன்னால் 20 வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும். முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம். இருட்டை சபித்துக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுங்கள். இல்லையே என்று ஒருபோதும் வருந்தாதீர்கள். இருந்து இழப்பதை விட இல்லாமல் இருப்பதன் வலி குறைவுதான். அனைவருக்கும் வரலாற்றில் ஓர் தனி பக்கம் உண்டு. அந்த பக்கத்தை நிரப்புவதும் காலியாக வைத்திருப்பதும் அவரவர் முயற்சியில்தான் உள்ளது. நிறைய துன்பங்களை சுமந்தாலும் புன்னகைக்க மறந்து விடாதீர்கள். ஒரு நாளிலே வாடிவிடும் பூக்கள் கூட அழுவதில்லை. நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும். மரங்களில் பழம் இருந்தால் பறவைகள் தேடி வரும். வாழ்க்கையில் உயர்விருந்தால்தான் உறவுகள் ஓடி வரும். உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும். இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. விரைந்து வந்தேன் என்பதில் அல்ல, வீழ்ந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில்தான் உள்ளது நம் பெருமை. பிறருக்காக இரக்கப்படுவதில் தவறில்லை. நாம் ஆடாயிருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக வருந்துவது என்பது முட்டாள்தனமே. நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி, இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர், நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் வெற்றியாளர். உன்னை யார் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, உன் வழிகளில் நீ உண்மையாயிரு. நாம் யாரென்று நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருந்தாலும் மனிதன் என்பதை நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் உள்ளது. மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலே நாம் செலவு செய்வதுதான் காலம். கடந்து வந்த பின்பே கண்டு உணர்கிறேன், என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம் என்று. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளை பார்த்த பின் அதிக அடக்கத்தையும் உணர்கிறோம். சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை. உன்னை செதுக்க உளி தேவையில்லை, பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும். உதவத்தான் நான் இருக்கிறேன், உனக்குள் நீ முயன்றால் இப்படிக்கு முயற்சி. அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி. என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் இருந்தால் போதும், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம். அவமானத்துக்கு 2 குணங்கள் உள்ளன. கோழையை தற்கொலை செய்ய வைக்கிறது, வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கிறது. உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர் யாரும் இல்லை. இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கான நாட்களே. அதை அற்புதமாக மாற்றுவதும் அற்பமாக மாற்றுவதும் உன் கையில்தான் உள்ளது. மலரட்டும் புத்தாண்டு, செழிக்கட்டும் உன் வாழ்வு. நன்றி.